आरं श्री गुरुभ्यो नमः हरिः ओम। श्री त्रिपुर सुंदरी अंबाल समेत श्री मरुंदीश्वरर स्वामिயின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் சென்னை ராமாபுரம் ஸ்ரீ காமாட்சி ஸ்லோகா அகாடமியைச் சேர்ந்த எங்களுடைய மாணவர்கள் உங்கள் முன் ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய இங்கு வந்திருக்கிறார்கள். கோவில் நிர்வாகத்திற்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை விநாயகர் பாடலுடன் இனிதே தொடங்குகிறோம். நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் பாடப்போவது சிவ தாண்டவம் என்னும் சிவன் பாடல். जगत की तरह जगत प्रवाह
तमेव मुक्तमुत्तमोदमन्तवं पतन्परन्तु वन्नरो विशुद्धिमेतुं सन्ततं हरे गुरौ शिवक्तिनाशु वापिनां यथागतं विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनं विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनं विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनम् நமஸ்காரம். அகாடமியைச் சேர்ந்த சின்னஞ்சிறு குழந்தைகளின் ஸ்லோக பாராயணம் மற்றும் பாட்டுக்கள் இடம்பெறும். Hare
நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் ஸ்லோகா அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் அர்கலா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய உள்ளார்கள். நிறைய ஸ்லோகங்களை மனப்பாடமா தெரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. உங்களுடைய பலத்த கரகோஷமே இவர்களுக்கு உற்சாகம். தேங்க்யூ. அர்கலா ஸ்தோத்திரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ அர்கலா ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய விஷ்ணு ரிஷிः அனுஷ்டூப்சந்தः ஸ்ரீ மகாலக்ஷ்மி தேவதா ஸ்ரீ ஜலதம்பாவிதயே சப்தசதி பாதாரத்வேன ஜபே நியோகः. ஓம் நமः சண்டிகாயை மார்கண்டேய உவாச. ஓம் ஜயத்வம் தேவி சாமுண்டே ஜய பூதாபஹாரிணி ஜய சர்வதே தேவி
நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் பாடப்போவது கருட கமனதவ என்னும் மகாவிஷ்ணு பாடல். நமஸ்காரம். Guru
நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் பாடப்போவது அம்பா பரமேஸ்வரி என்னும் சக்தி வாய்ந்த அம்மன் பாடல். அடுத்ததாக எங்கள் ஸ்ரீ காமாட்சி ஸ்லோகா அகாடமியை சேர்ந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உங்கள் முன் சில ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய உள்ளார்கள். அனைவரும் அமைதியாக காத்திருந்து கேட்டருளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
रामं स्कन्दं हनुमन्तं वैनतेयं नृपोदरं शयने यस्महे नित्यं दुःस्वप्ना तस्य नश्यति आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरौ शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्त्रं प्रणमाम्यहम् आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दा प्रभाते करदर्शनम् मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे நமஸ்காரம். அடுத்ததாக இதுவரை எங்கள் ஸ்ரீ காமாட்சி ஸ்லோகா அகாடமி ராமாபுரத்தை சேர்ந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உங்கள் முன் பல ஸ்லோகங்களை பாராயணம் செய்து அசத்தியுள்ளார்கள். உங்க பலத்த கரகோஷம். நமஸ்காரம்.
साधु संगस्य रोगासरा संहरन्तम् ओंकार तत्त्वं वदन्तम् शम्भुकर्णेन सन्तम् भजेऽहं त्रिपुण्डम् हे स्वामी नागारबन्धो पद्मलिप्ताङ्गगाङ्गेय कारुण्यसिन्धो हे स्वामी नागारबन्धो நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் உங்கள் முன் பாடப்போவது பாக்யதா லட்சுமி பாரம்மா என்னும் பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி அம்மன் பாடல். भाग्यदा लक्ष्मी बारम्मा
நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் பாடப்போவது துக்க நிவாரணி காமாட்சி என்னும் அம்மன் பாடு. சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும்
நமஸ்காரம். அடுத்ததாக எங்கள் மாணவர்கள் பாடப்போவது ஹரிவராசனம் என்னும் சக்தி வாய்ந்த சாஸ்தா பாடல். Kalara Mala
அடுத்ததாக மங்களம் பாடல். ராமதுரை மாமா வந்திருக்கார். இவர் இல்லைன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சாத்தியமே இல்லை. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில்ல வந்து பாடுறதுக்கு எங்களை சொன்னதே இவர் தான். இவருடைய பேத்தி சாய் தீக்ஷிதா நம்மளுடைய ஸ்டூடெண்டா இருந்து இப்போ அவ கொஞ்சம் பெரிய குழந்தையானதுனால அவளுக்கு அகாடமிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அவளால வர முடியல. மாமாவோடைய கான்ட்ரிபியூஷனை நம்மளால மறக்கவே முடியாது. இன்னைக்கு மாமா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் உங்க கையால பிரைஸ் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மாமா. ஒவ்வொரு குழந்தையா சொல்றேன், நீங்க மறுக்க கூடாது. முதல்ல அவ்யன் வா வட செல்லும். இவன் வந்து நெதர்லாண்ட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான் இந்தியாவுக்கு. சோ இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சமத்தா பாடுவான். வெரி குட், தேங்க்யூ அவ்யன். கையில எடுத்துன்னு போ. அடுத்ததாக தனா ஆதித்யா. இவன் எங்க கிட்ட 2 வருஷமா கத்துக்கிறான். ரொம்ப சமத்தான குழந்தை. எது சொன்னாலும் கேட்பான், தட்டவே மாட்டான். இந்த குழந்தைக்கு என்ன தனா தாத்தா கிட்ட பிரைஸ் வாங்கிக்கோ, இப்படி நின்று வாங்கிக்கோ. தேங்க்யூ சொல்லு. வெரி குட். ஓகே, அடுத்ததாக குழந்தை ரியா. ரியா இவ இப்பதான் எல்கேஜி படிக்கிறா. இவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எங்களுடைய கிளாஸ்ல ராக் ஸ்டார். இவ ரொம்ப அழகா பாடுவா. நல்ல எல்லா ஸ்லோகமும் டாப் டு பாட்டம் மனப்பாடம். வெரி குட், பாய். தேங்க்யூ சொல்லு தாத்தாக்கு. அடுத்ததாக குழந்தை திருதி. இவனும் எங்களுடைய நியூ ஸ்டூடெண்ட் தான். இதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. வெரி குட். எல்லா ஸ்லோகமும் பை ஹார்ட், எல்லா பாட்டும் பை ஹார்ட். இன்னைக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கே ப்ரிப்பேர் பண்ணி நன்றுவா. வெரி குட், தேங்க்யூ. தாத்தா தேங்க்ஸ் சொல்லு. ஓகே, அடுத்ததாக குழந்தை அனகா. இவளும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இவளுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். எங்க கிட்ட நியூவா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல இவளும் ஒருத்தி. இவளும் சொன்ன மாதிரியே எல்லா பாட்டு எல்லா ஸ்லோகத்தையும் பர்ஃபெக்டா பை ஹார்ட் பண்ணிட்டு வருவா. வெரி குட் அனகா, பாய். அடுத்ததாக குழந்தை யசஸ்வினி. இவ துபாயில இருந்தா இப்பதான் சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்கா. இவ நம்மளோட அகாடமியோடைய ராக் ஸ்டார். இவளுக்கு தெரியாத வாளே கிடையாது. இவ இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் கூட பிரைஸ் வாங்கியிருக்கா. இல்லவிடா? ஆமா, நிறைய காம்படிஷன்ல எல்லாம் வின் பண்ணி நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கா. ரொம்ப அழகா பாடுவா. ஓகே, தேங்க்யூ சொல்லு தாத்தாக்கு. அடுத்ததாக குழந்தை கவின். இவனே எங்களுடைய அகாடமியோட நியூ ஸ்டூடெண்ட். ரொம்ப சமத்து. இவன் இல்லைன்னா எங்க கிளாஸை களை கட்டாது. எல்லாத்தையும் அழகா பாடுவான். அழகா எல்லா ஸ்லோகமும் சொல்லுவான். வெரி குட் பாய். ஓகே, அடுத்ததாக குழந்தை சாகேத் ராம். வாட செல்லம். சாகேத் ராம் இது வந்து சாகேத் ராமுக்கு மாமா நீங்க இப்படி வந்துருங்க மாமா. சாகேத் நீ அந்த சைடு நின்னுக்கோ. சாகேத் ராம் எங்க அகாடமியோட நியூ ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு இது செகண்ட் பர்ஃபார்மன்ஸ். சேர்ந்ததுல இருந்தே அவன் வந்து இன்டர்மீடியட் லெவல்ல தான் சேர்ந்தாலும் சீனியர் ஸ்லோகாஸ் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டடா கத்துக்கிறான். சிவதாண்டவத்துல அவன் 2 ப்ரோக்ராம்லயுமே அவன் தான் மைக் ஹோல்டர். எல்லாத்தையும் குவிக்கா பை ஹார்ட் பண்ணிடுவான். நல்லா பாடுவான். வெரி குட் பாய். தாத்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு போகணும். அடுத்ததாக குழந்தை நிதின் கிருஷ்ணா. இவனை தெரியாதவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இவனுடைய அக்கா பாடுறதை கேட்டு அக்காவோட இன்னும் நல்லா ஸ்பீடா பை ஹார்ட் பண்ணி எல்லா பாட்டும் பாடுவான். கருட கமனத்தவ மைக் ஹோல்டரா இருந்து பாடின சின்ன குழந்தை இவன் தான். இவன் இப்பதான் எல்கேஜி படிக்கிறான்.
இவன் மைக் ஹோல்டரா இருந்து அப்படியே டியூனுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பாடி இருக்கான். வெரி குட் பாய். அடுத்ததாக குழந்தை லயா. இவளையும் தெரியாதவாளே இருக்க முடியாது. நம்ம அகாடமியோட சீனியர் ஸ்டூடெண்ட், இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கோயம்புத்தூருக்கு போய் இப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கா, அதனால கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கா. சிவதாண்டவத்துல இருந்து மகிஷாசுர மர்தினி, ஹனுமான் சாலிசா எல்லாம் டாப் டு பாட்டம் பை ஹார்ட் அவளுக்கு. வெரி குட் லயா. அடுத்ததாக குழந்தை சஹானா. தாத்தா கிட்ட இவளும் நம்ம அகாடமியோட ராக் ஸ்டார். இவளை தெரியாதவங்களே இருக்க முடியாது. லயா சஹானாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லா ப்ரோக்ராமுக்கும் வெளியூர்ல இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவாங்க. இவ ஒரு ப்ரோக்ராமுக்காகவும் ஹோசூர்ல இருந்து வருவா. இவளுக்கும் மகிஷாசுர மர்தினி, ஹனுமான் சாலிசா, சிவதாண்டவம் எல்லாமே அத்துப்படி. இப்பதான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. எல்லாம் நல்ல ராகமா அழகா பாடுவா. சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கிளீனா பை ஹார்ட் பண்ணின்னு வருவா. தேங்க்யூடா. அடுத்ததாக குழந்தை அஹானா. இவளும் எங்க அகாடமியில ஒரு 2 வருஷமா படிக்கிறா. போன வருஷம் இதே மருந்தீஸ்வரர் கோவில் ப்ரோக்ராம்க்கு வந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த தடவையும் வந்திருக்கா. இந்த தடவை 2 நாளும் பாடி அமக்கலப்படுத்தி இருக்கா. ரொம்ப அழகா பாடுவா. எல்லா ஸ்லோகத்தையும் கிளீனா பை ஹார்ட் பண்ணின்னு வந்துருவா. தேங்க்யூ. அடுத்ததாக குழந்தை தக்ஷா. தக்ஷா சாய்க்கு இதுதான் 2nd பர்ஃபார்மன்ஸ். அவ எல்லா ஸ்லோகத்தையும் தெரியுமோ, அவளுக்கு சொல்லிக் கொடுக்காத ஸ்லோகத்தை கூட இன்ட்ரெஸ்டடா தெரிஞ்சுட்டு அவ தானும் பாடுறேன்னு வாலண்டியர் பண்ணுவான். எல்லா பாட்டு சொல்லிக் கொடுக்கிற ஸ்லோகங்கள் பாட்டு எல்லாத்தையும் சீக்கிரமே பை ஹார்ட் பண்ணிட்டு அழகா ராகமா பாடுவா. என்ன டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த போர்ஷனுக்கே போவான். ரொம்ப கமிட்டட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ தக்ஷா. அடுத்ததாக குழந்தை தீபிகா. தீபிகா நிவினோட அக்கா. இவள கருட கமன. லயா, சஹானா அண்ட் தீபிகா இவ எல்லாரும் கருட கமனத்தவ ஆல்பம்ல பாடினா. ரொம்ப நன்னா பாடுவா. எங்க கிட்ட கொஞ்சம் ரீசெண்டா சேர்ந்தவ தான். சேர்ந்ததுல இருந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் அட்டென்ட் பண்ணுவா. ஸ்ருதி தாளம் தப்பாம அழகா பாடுவா. எல்லா பாட்டையும் ஃபர்ஸ்ட் பை ஹார்ட் பண்ணின்னு வந்துருவா. சொல்லவே வேண்டாம். வெரி குட் தீபிகா. தேங்க்யூ. அடுத்ததாக குழந்தை அபூர்வா. அபூர்வா எங்க அகாடமி வலது கையால வாங்க. எங்க அகாடமியோட ராக் ஸ்டார். இவ வந்து டெல்லியில இருந்து வரா. எல்லா ப்ரோக்ராமுக்கும் இவ டெல்லியில இருந்து கமிட்டடா வருவா. இவ எந்த பாட்டை சொல்லி கொடுத்தாலும் சரி அடுத்த கிளாஸே ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணின்னு வந்துருவா. அது எவ்வளவு பெரிய பாட்டா இருந்தாலும் சரி. ஹனுமான் சாலிசா, சிவதாண்டவம் எல்லாத்தையும் பை ஹார்ட்டா தெரியும். தலைகீழ கேட்டாலும் சொல்லுவா. அவ்வளோ ஸ்மார்ட் இவ. ஆனா ரொம்ப சமத்தா இருப்பா. நல்ல ராகமா பாடுவா. தேங்க்யூ சோனியா. தாத்தாக்கு வெரி குட் ராச்சல். அடுத்ததாக குழந்தை யஷ்வந்த். இவனும் எங்க அகாடமியோட ராக் ஸ்டார். எல்லா ப்ரோக்ராம்லயும் இவன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னதான் அகாடமிக் பிரஷரா இருந்தாலும் சரி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் தவறாம வந்துருவான். ரெட் ஹில்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு ரிஹர்சலுக்கு கூப்பிட்டாலும் கம்பல்சரியா வந்து அட்டென்ட் பண்ணுவான். எல்லாத்துலயும் கமிட்டட். வெரி வெரி கமிட்டட் அண்ட் டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் அகாடமி. அடுத்ததாக எங்கள் அகாடமியை சேர்ந்த சில மாதர்களை அழைக்கிறோம். அனு வாங்க. அனுஸ்ரீ இவா வந்து எங்களுடைய இன்டர்மீடியட் லெவல் ஸ்டூடெண்ட். இவா, கவின், தீபிகா 2 பேரும் வாங்க பாப்போம். நிவின் அண்ட் தீபிகா. எஸ், இவா 3 பேரு they belong to the same family. ஒவ்வொருத்தரும் தனித்தனி குரூப்ல அட்டென்ட் பண்ணுவா. ஆனா எல்லாருமே ராக் ஸ்டார்ஸ் தான். எல்லாருக்கும் எல்லா பாட்டும் தெரியும். ஆனா எல்லாரும் உட்கார்ந்து கமிட்டடா சொல்லி கொடுக்கறத படிப்பா. சின்சியரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா. தேங்க்யூ அனு. இன்னைக்கு அனுதான் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி மாதிரி எங்களுடைய அகாடமியில பாடி வெரி குட் இந்த ப்ரோக்ராம்ல. எஸ், ரேவதி மேம். இவாளும் எங்க அகாடமியில இப்ப நியூவா ஜாயின் பண்ணவாதான். ரொம்ப கமிட்டட் லேடி. எல்லா பாட்டு ஆகட்டும் இல்ல ஸ்லோகமாகட்டும் எல்லாத்தையும் ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெடிகேஷனோட கத்துப்பா. அதை பிராக்டிஸ் பண்ணி அழகா கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணுவா. அவளுக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமாக்கு அந்த எடுத்துருவாங்க. மாமா எங்களுடைய மாமாக்கு எங்களுடைய சின்ன ராமதுரை மாமாக்கு எங்களுடைய சின்ன பரிசு. தேங்க்யூ மாமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த கோவிலில் 30 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கோவிலில் வந்து எனக்கு தனி மரியாதை உண்டு.
அதன் பேரில் என் பேத்தி காலத்திலேருந்து இவங்களை எனக்கு தொடர்பு உண்டு. ஆனால் இவங்க எது கேட்டாலும் உடனடியாக செஞ்சு கொடுக்கவும் கடமைப்பட்டிருந்தேன். இந்த ப்ரோக்ராமை இவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு சந்தோஷமும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, உங்க ஆசீர்வாதம். தேங்க்யூ. எல்லா $12 ரொம்ப